ஓம் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த சகல குற்றங்களையும் பொறுத்து காத்திரள வேண்டும். ஓம் ஸ்ரீ சத்தியமாய வண்ண 18ஆம் படிமேல் வாழும் வில்லாறு வீரன் வீரமணி கண்டன் காசி ராமேஸ்வரம் பாண்டி மலையாளம் அடைக்காலும் ஓம் ஸ்ரீ ஹரிகர சொல்லனானந்த சித்தனையன் ஐயப்ப சுவாமியே சரணமையப்பா. அகில உலகம் எங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஐயப்ப குருமார்களுக்கும் சுவாமிமார்களுக்கும் பக்தர்களுக்கும் அடியேன் மாருதி மைந்தன் மதுரகவி கோபாலகிருஷ்ணனின் இனிய புத்தாண்டு வந்தனங்கள். வணக்கம் உறவுகளே, நலமா இருக்கீங்களா? வளமா இருக்கீங்களா? வளமோடு வாழுங்கள். சிதம்பர ரகசியங்கள் இந்த காணொலி தொகுப்பில் பிரபஞ்சத்தோடு தொடர்பு கொள்ளக்கூடிய பிரபஞ்ச சக்தியின் இருப்பிடம் அப்படிங்கிற தலைப்பில் இரண்டாவது பாகமாக வரக்கூடிய செய்தி தான் இது. அற்புதமான ஒரு இடம் இருக்குங்க சிதம்பரத்தில். மகா குருநாதர் எம்என் நம்பியார சுவாமியுடைய பயணம் செய்து அவருடைய வழிகாட்டுதலில் சிதம்பரத்திற்கு ஐயப்பனை அழைத்து வந்த பெரிய குருசுவாமி மசாலாப்பால் பாலசுந்தர சுவாமிகள் அவருடைய திருக்கரங்களால் ஐயப்ப சுவாமிக்கு என்று தனி வழிபாடு செய்வதற்காக மணிமண்டபம் என்ற பெயரிலே ஒரு இடம் வடிவமைக்கப்பட்டு ஐயப்ப வழிபாடுகள் தொடர்ந்து நடந்து வந்தன. எங்க இருக்குங்க அப்படின்னா வீரபத்ர சுவாமி கோயில். அந்த கோயிலுக்குள்ள தனியாக ஐயப்பனுக்குன்னே வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு மணிமண்டபம் எழுப்பப்பட்டது. பல ஆண்டுகள் இன்றைய சிதம்பரத்தின் ஐயப்ப குருநாதர்களை உருவாக்கிய இடமே அதுதான். சிதம்பரத்தில் மலைக்கு போகிறவங்க யாரை வேணாலும் கேளுங்க, அவங்க குருநாதர் அவங்க குருநாதர் அவங்க குருநாதர்னு கடைசியாக இங்கே தான் வந்து நிற்கும். அது மட்டும் இல்லைங்க, மசாலாப்பால் குருசுவாமி 1 கோடி நாம ஜபம் கோடி அர்ச்சனை பண்ணணும் ஐயப்பனுக்குன்னு விரும்பி அந்த இடத்துல செய்தாங்க. அதன் பிறகு அவருடைய வழிகாட்டுதலில் வந்த அவருடைய சீடர்களில் ஒருவரான வையூர் குருசுவாமி முத்தேன சுவாமி பல ஐயப்ப பக்தர்களை உருவாக்கியவர். அடியனுடைய தந்தையாருக்கும் அவர்தான் குருநாதர். அவருடைய 18வது ஆண்டு யாத்திரையின் போது 1 கோடி நாம ஜபம் செய்யணும் அப்படின்னு விரும்பி அடியனுடைய தந்தையார் அதனை முன்னெடுத்தார்கள். எங்கள் வீட்டில் தான் அந்த நிகழ்வு நடந்தது. 1 கோடி நாம ஜபம், 1 கோடி அர்ச்சனை ஐயப்ப சுவாமிக்கு நான் நேரடியாக கண்டு கேட்டு உணர்ந்தது. இன்றைக்கு 30 ஆண்டுகளுக்கு மேலாகுது அந்த நிகழ்வுகள்லாம் நடந்து. அது மட்டும் இல்லை, 48 நாளில் நடத்தணும் அப்படின்னு முடிவு எடுத்தாங்க. 30 நாளில் 1 கோடியே 18 லட்சத்தை கடந்து போச்சு. அப்படி 1 கோடி அர்ச்சனை அவ்வளோ சிறப்பாக நடந்தது. பிற்காலத்தில் அதே வையூர் சுவாமியுடைய 2வது 18வது ஆண்டு யாத்திரை பூர்த்தியின் போது வேறொரு இடத்திலே கோடி அர்ச்சனை நடைபெற்றதாக அறிந்தேன். அடியனால் அதில் பங்கெடுத்துக்க முடியல. அது மட்டும் இல்லைங்க, ஐயப்பன் எங்கள் வீட்டை சேர்ந்தவர். பொதுவாக உக்ரமூர்த்திகளை வீட்டில் வச்சு வழிபட பண்ண மாட்டாங்க. ஆனால் எங்கள் வீட்டில் மிகப்பெரிய ஐயப்பனுடைய ஃபோட்டோ இருக்குது. 1975 வரைஞ்சது. லோகு அப்படிங்கிற ஓவியர், சிதம்பரத்தில் மிக புகழ்பெற்ற ஒரு ஓவியர், அவரால் வரையப்பட்ட ஓவியம். எங்கள் அப்பாவுக்கு அப்படி ஒரு பிடித்தமான தெய்வம், அடியனுடைய இஷ்ட தெய்வமும் ஐயப்ப சுவாமி தான். இந்த காணொலியை இன்னைக்கு பகிர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, 3 கோடி அர்ச்சனைகளை கண்ட ஐயப்பன் மசாலாப்பால் குருசுவாமியால் உருவாக்கப்பட்ட அந்த மணிமண்டபத்துடைய இன்றைய நிலை. அந்த 18 படிகளும் சரி, அங்கே
முன்புறத்தில் ஒரு வேல் பதிக்கப்பட்டிருக்கும். அதுக்குன்னு நாங்கள் மலைக்கு கிளம்புற அன்னைக்கு அதுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் நடக்கும். அந்த இடத்துல சின்ராஜ் சுவாமின்னு ஒருத்தர் இருந்தார். சிதம்பரத்தை சேர்ந்த இப்போதைய குருநாதர்களுக்கு அவரை நினைவிருக்கலாம். அவர் ஒரு மாந்திரீகம் தெரிந்த நபர். அது மட்டுமல்ல, தாந்திரீக முறைப்படி அதனை கற்றவர். செங்கனூரில், அதாவது தாந்திரீகத்திற்கு சிறப்பு மிக்க 3 ஸ்தலங்கள். அந்த 3இல் ஒன்று செங்கனூர் பகவதி அம்மன் கோயில். அந்த கோயிலில் முறைப்படி தாந்திரிக விவரங்கள் கற்று சிறியதாக ஒரு விக்கிரக வடிவிலே அம்பாளை வடிவமைத்து வழிபட்டு வந்தார். தாந்திரிக முறைப்படி வடிவமைக்கப்பட்ட அந்த அம்மன் அவருடைய கடைசி காலத்தில் அடியனுக்கு கொடுக்கப்பட்டது. அவங்க எனக்கு இன்று வரை அம்மா பல தகவல்களை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. சின்ராஜ் குருசுவாமி என்ன சொன்னாங்க அப்படின்னா, என்னுடைய ஆன்மீக ஆசானாகவும் வழிகாட்டியாகவும் தான் நான் அவரை இன்று வரை வச்சிருக்கேன். என்னுடைய கடைசி காலத்தில், என் காலத்திற்கு பிறகு இந்த மணிமண்டபம் பெரிய அளவில் பரிமளிக்காது. இதை நீ வழிபாடு செய்துக்கிட்டு வா, உரிய நேரத்தில் உனக்கு தேவையானது கிடைக்கும்னு சொன்னாங்க. இன்னைக்கு அம்மா பேசுகிறாங்க, அற்புதமாக பேசுகிறாங்க. அதெல்லாம் அடுத்தடுத்த காணொலியில் பார்ப்போம். இன்றைக்கு இந்த தகவலை பதிவிடுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இந்த காணொலியை பார்க்கக்கூடிய ஐயப்ப பக்தர்கள் சிதம்பரம் வந்தீங்கன்னா கட்டாயம் வீரபத்திர சுவாமி கோயில் அப்படின்னு விசாரிங்க, சொல்லுவாங்க. அந்த கோயில் பேரில் தான் அந்த தெருவே வீரபத்திர சுவாமி கோயில் தெருன்னு இருக்குது. அந்த தெருவில் அந்த கோயில் இருக்குது. கல்யாண வீரபத்திரராக காட்சி கொடுப்பார். அந்த கோயிலுக்கு வாங்க. அந்த கோயிலுடைய உள்புறத்தில் இன்னைக்கு மிகவும் சிதிலமடைஞ்சு காடு மண்டி போச்சு. அப்பயே அது இயற்கையான சூழ்நிலையில் தான் வடிவமைக்கப்பட்டது. அங்கே சிதம்பரத்தில் உருவாக்கப்பட்ட முதல் ஐயப்ப சுவாமி மற்றும் சிதம்பரத்தின் இன்றைய குருநாதர்களை உருவாக்கிய இடம் இருக்குங்க. மிகவும் புகழ்பெற்றது. நம்பியார் சுவாமியால் வழிகாட்டுதல்ல, மசாலாப்பால் குருசுவாமியால் உருவாக்கப்பட்ட இடம் அது. அவர் காலத்துக்கு பிறகு அதோடைய கடைசி குருநாதராக இருந்தது அடியனுடைய குருநாதர் குழந்தைவேல் குருசுவாமி. சின்ராஜ் சுவாமி மறந்து அடையாளே அதை புனரமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பணிகளை ஆரம்பித்தோம். வழக்கம் போல இந்து சமய அறநிலையத்துறைக்கு கட்டுப்பட்ட இடம் அப்படின்னு அறங்காவலர்களால் தடுத்து நிறுத்தப்பட்டது அந்த பணி. ஆண்டுகள் 30 கடந்து விட்டது. ஆனால் நினைவுகளோடு மட்டும்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி மாதம் 1 தேதி அங்கு மிக சிறப்பான முறையிலே நிகழ்வுகள் நடைபெறும். இன்று நினைத்தாலும் இதயம் கணக்கிறது. சிதம்பர ரகசியங்களில் ஒன்றாக இன்று ரகசியமாகவே மாறிவிட்ட அந்த இடத்தை சந்தர்ப்பம் இருப்பின் அவசியம் அனைவரும் ஒரு முறையேனும் தரிசியுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். இதை பார்க்கக்கூடிய ஐயப்ப பக்தர்கள் இப்படி ஒரு நிகழ்வு சிதம்பரத்தில் நடந்திருக்கா அப்படின்னு கூட நினைக்கலாம். இதை கடந்த பல நிகழ்வுகளை அந்த மணிமண்டபம் கண்டிருக்கு. அது மட்டுமல்ல, அடியேன் இன்று மாருதி பாபா என்ற ஸ்தானத்திற்கு உயர்த்தப்பட்டிருக்கிறதும் அங்கே வழிபாட்டில் இருந்த அந்த அம்மன் தான். சின்ராஜ் குருநாதரால் வடிவமைக்கப்பட்டு செங்கனூரில் வழிபாடு செய்யப்பட்டு தாந்திரிக முறைப்படி வந்த அந்த அம்மன் தான். அந்த இடத்துடைய தன்மை மாறிவிட்டது. ஆனால் அது உருவாக்கிய எண்ணங்கள் இன்னும் மாறாமல் பசுமையாக இருக்கின்றது. அந்த நினைவுகளை இந்த இடத்திலே பகிர்ந்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். சரணம் ஐயப்பா. என்றும் உங்களோடு நான், உங்களுக்காகத்தான் நான்.